எந்த தேர்தலிலும் இல்லாத வகையில் இந்த தேர்தலில் 7500 பறக்கும் படை அமைத்து பணப்பட்டுவாடா கண்காணிக்கப்படுவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு கூறினார். நீங்க தேர்தல் வாக்குப்பதிவை 100 விழுக்காடு கொண்டு வரதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு பணப்புழக்கத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டை மறுப்பீங்களா? நீங்க யூ கான்சன்ட்ரேட் மோர் ஆன் த போலிங் பெர்சன்டேஜ் நாட் ஆன் த ஸ்டாப்பிங் த மணி ஃப்ளோ. இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குற்றச்சாட்டு யார் சொல்றாங்க அவங்க மனசாட்சிப்படி சொல்லிட்டோம் நான் சொல்ல விரும்புறேன். நம்ம இந்தியால இதுவரை பணம் பட்டுவாடா 100 கோடி நம்ம யாரும் பறிமுதலே பண்ணல. இந்தியால இன்கம் டாக்ஸ் வந்துட்டு யாரு இல்லன்னா என்ன பணம் பட்டுவாடா பண்ணீங்கன்னா ஒரு செக்ஷன்ல போடுவாங்க. அத ஒரு ஸ்மால் ஃபைன் தான் இருக்கு, ஃபைன் போட்டு அவன் பணம் திருப்பி எடுத்துட்டு போயிடுவான். இப்ப இன்கம் டாக்ஸ் இருக்கனால அந்த பணம் அரசு கஜானாக்கு போயிடும். அதுக்கப்புறம் கேஸ் போயிட்டு இருக்கோம், அந்த டாக்ஸ் கட்டணும். அது இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்கம் டாக்ஸ். ரெண்டாவது நம்ம என்ன ஒரு தொகுதிக்கு 234 தொகுதியில பாத்தீங்கன்னா கடந்த எல்லா எலெக்ஷன்ல எந்த மாநிலம் எடுத்தாலும் ஒரு தொகுதிக்கு ஒரு பறக்கும் படை போடுவாங்க. ஏதோ கம்ப்ளைண்ட் வந்துச்சு நாங்க போய் பாக்குறதுக்கு. இந்த தரம் ஒரு தொகுதிக்கு ஒண்ணு கிடையாது, 25 மொத்தம் 7500 பறக்கும் படை. அது மட்டும் இல்ல, பணம் பட்டுவாடா பண்றதுக்கு நிறைய பேருக்கு தெரியல. நம்ம நோ ஃபில் அக்கவுண்ட் இருக்கு. நோ ஃபில் அக்கவுண்ட்னா ஒரு ஏழை மக்களோட பேங்க் அக்கவுண்ட். அதுல ஏதோ பணம் டிபாசிட் ஆகுது, அது கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அதுவும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். பேங்க்ல 1 லட்சத்துக்கு மேல எத்தனை டிரான்சாக்சன் இருக்கு, 10 lakhs மேல எவ்வளவு டிரான்சாக்சன் இருக்கு, பணம் எங்க இருந்து வருது, அது வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். பணம் இப்ப நிறைய பேர் சொன்னாங்க டாப் அப் பண்ணுவாங்க. இது சொன்னாங்க, இது மொபைல் டாப் அப் பண்ணாங்க. மொபைல் டாப் அப் சென்னையில எவ்வளவு நடக்குதுன்னு யாருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எந்த வெண்டருக்கு எவ்வளவு பண்றாங்க, லாஸ்ட் வருஷத்துல எவ்வளவு வருமானம் வந்துச்சு, இப்ப எவ்வளவு வருமானம் வருது எனக்கு தெரியும். சோ ஐ திங்க் நம்ம என்ன 100% நம்ம வாக்கு பதிவுக்கு மட்டும் இல்ல, அவர் ஸ்லோகன் இஸ் TN 100%. நான் முதலும் சொன்னேன் 100% வாக்குப்பதிவு 100% நேர்மை.